இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு வைக்கிறாங்க. இந்த ஸ்கீம் மூலமாக மாதம் 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கு வரப்போகுது. இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். dge.tn.government.in இதை பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு கார்னரில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான பிடிஎஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வைக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் இப்போதைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக என்ன பெனிஃபிட், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது அரசு பள்ளிகளில் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 25/1/2025 சனிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அரசு பள்ளிகளில் படிக்கிறீங்க, 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு எக்ஸாமினேஷனாக வச்சுருக்காங்க. என்னைக்கு எக்ஸாம் இருக்க போகுதுன்னா 25/1/2024 சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெற போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2024-25 கல்வியாண்டில் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணாக்கர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 மாணவர்கள், அதாவது 500 மாணவர்கள் 500 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வியாண்டில் ஒரு மாதத்திற்கு 1000 என வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதத்துக்கும் 1000 ரூபாய், டோட்டலாக 10,000 ரூபாய் ஒரு கல்வியாண்டுக்கு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வு 2 தாள்களாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் தாள் கணிதம் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். 2ஆம் தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். முதல் தாளை காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், 2ஆம் தாள் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, dge.tn.government.in என்ற வெப்சைட்டில் போயிட்டு விண்ணப்பத்தினை படிவெடுத்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா 30/11/2024 முதல் 9/12/2024 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செய்து எங்கே கொடுக்கணும் அப்படின்னா உங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் தேதி 9/12/2024 உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சம்மந்தப்பட்ட ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கான தேர்வு கட்டணமாக நீங்கள் 50 ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் உங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கிட்ட கொடுக்க பாருங்கள். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். எதுவும் இல்லை, நீங்கள் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12th வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் கிடைக்க போது. ஒரு கல்வியாண்டுக்கு 10,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ 10ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மே 30/11 அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 30/11/2024 அன்னைக்கு சேம் இதே வெப்சைட்டில் போயிட்டு அந்த லாஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. 30ஆம் தேதி காலைல ஒரு 10-11 செக் பண்ண வந்திருக்கும். அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஹெட்மாஸ்டர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். 50 ரூபா சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அது எக்ஸாம் ஃபீஸ் 50 ரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த 50 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 120 கொஷின்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இருக்க போது பேப்பர் 1 ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸும், பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சயின்ஸு மற்றும்
சோசியல் சயின்ஸ் அதன் அடிப்படையில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. காலையில் ஒரு எக்ஸாமு, மதியம் ஒரு எக்ஸாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமுக்கான சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிலேருந்து 9 மற்றும் 10ஆம் வகுப்புலேருந்து தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் டெமோ இதுதான். ஸோ இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரல, 2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் ஸோ 30/11/2024 அன்றைக்கி தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்ததுக்கப்புறம் ஆன்லைனில் அப்டேட் பண்ணி தான் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு எப்படி ஃபில் பண்ணுறதுனா எம்இஸ் நம்பர் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து கேட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ தெளிவாக நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்பில் பயிலும் மாணாக்கருக்கு தெருவில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதேமாரி வந்து பார்த்தா 11க்கும் கண்டிப்பாக வரும். ஸோ இப்போதைக்கு 10th கொடுத்துருக்காங்க, 11க்கு ஸோ விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ 11th ஸ்டூடெண்ட்டும் அப்ளை பண்ணலாம். பட் இப்போதைக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்க இந்த ஸ்கீமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ அதேமாரி உங்களுக்கான கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாதிரி கேள்விகள் பற்றி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸ் இருக்க போதுன்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சோசியல் சயின்ஸ் மற்றும் சயின்ஸ் இருக்க போது. அதுக்கான எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க போன வருஷம் அதுக்கான எல்லாமே கொடுத்துருக்காங்க. 500 பேர், மொத்தமாக 1000 பேர், கேர்ள்ஸ் 500 பேர், பாய்ஸ் 500 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அதேமாரி உங்களுக்கான ஆன்சர் கீ வேணும், மாடல் கொஷின் பேப்பர் வேணும், இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். ஸோ இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்க மாடல் கொஷின் பேப்பர் ஆகட்டும், ஆன்சர் பேப்பராக இருக்கட்டும், எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரைக்கும் என்றைக்குன்னா 25/1/2025 சனிக்கிழமை அன்னைக்கு எக்ஸாம் இருக்க போது நோட் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி தான் உங்களுக்கான எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க. பட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி சம்மந்தப்பட்ட ஹெட்மாஸ்டர் கொடுத்து முன்கூட்டியே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மாதம் 1000 ரூபாய் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு வாய்ப்புங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.